ஓம் ஹ்ரீம் தும் திருஷ்டிநாசின்ய வித்மகே தும் ஹ்ரீம் ஓம் துஷ்டநாசின்ய வித்மகே தன்னோ திருஷ்டி துர்கா பிரச்சோதயாது. நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். கருள தாவேக்கா கூட்டத்தில் நடந்த 50 பேர் விபரீத மரணம், அதற்கு ஆழ்ந்த கண்ணீர் அஞ்சலி. அந்த ரசிகர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய், நடிகர் விஜய் ஹீரோ ஒர்ஷிப் பண்ணுறாரு. அவர் பின்னாடி ரசிகர்களே ஓடுறீங்க. அவருடைய உண்மை முகம் என்ன தெரியுமா? நடிகர் விஜயின் உண்மை முகம் மண்டக்கணம், தலக்கணம், ரொம்ப தலக்கணம் முடிச்சவர். அந்த ஆளுக்கு தமிழ் இலக்கியம் ஒழுங்காக தெரியாது. ஏன் தமிழே தெரியாது. தமிழில் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர் மெய் எழுத்து, ஆயுத எழுத்து தெரியாது. தமிழ் ஒழுங்காக பேச தெரியல. வார்த்தைக்கு வார்த்தை ப்ரோ ஷாரி. முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்களை பார்த்து ஸ்டாலின் அங்கிள், மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பார்த்து பேரை சொல்லி மரியாதை இல்லாமல் நரேந்திரபாய், தாமோதரதாஸ், மோடி என்ன பேச்சு பேசுகிறாரு? மண்டக்கணம். அந்த ஆளுக்கு 150 கோடி ரூபா வீடு, நல்லா சொகுசான வாழ்க்கை, நல்லா சம்பாதிச்சிட்டாரு. இப்போவும் கட்சி ஆரம்பிக்க சில பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு ஊடக வாயிலான தகவல். புரிஞ்சுக்கங்க. அவை சம்பாதிக்க பார்க்குறான். இங்கே போய் வெயில் நின்று சாகுறோம். தேவையா? குடிக்க தண்ணி தரல, சாப்பிட சாப்பாடு தரல, நிற்க நிழல் தரல. தொண்டர் படையை வச்சு கூட்டத்தை ஒழுங்கமைக்க தெரியல. பயணத்திட்டம் சரியில்லை. அப்படியே சொகுசான தனி விமானத்தில் வருவாராம். அப்படியே விமானத்தில் நிலையத்தில் இறங்கி கேரவன் பஸ்ஸு, சொகுசான பஸ்ஸு ஏசிக்குள்ளே உட்காந்து வருவாராம். வர ரசிகர்கள் அப்படியே வெயிலில் நிற்பாங்களாம். தாமதமாக லேட்டாக தான் வருவாராம். 17 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டாராம். விஜய், நீ ஒன்று ரோடு ஷோ நடத்து, இல்லைன்னா ஒரு ரசிகர்களை சந்தி. 2 கட்டானா ஏன் லேட்டாக ஊர்ந்து வர்ற? ஸ்பீடாக வர முடியாதா? வரலாம். ஏன் வர முடியாது? வந்து நீ பேச வேண்டியதை பேசிட்டு வீட்டுக்கு போகலாம். நீ நிம்மதியாக இருப்ப.